ரகசியம், சீக்ரெட். சீக்ரெட்னா என்ன? நாம எது நினைக்கிறோமோ அது நடக்கும், அவ்வளவுதான். இதான் சீக்ரெட். இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இனிமேல் நம்ம யார்கிட்டையும் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கல வேண்டாம். நீங்க நம்மள நடக்கலாம். உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லைங்களா? நீங்க சொல்லுவீங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலீங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. கண்டிப்பா கிடையாது. நமது வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் நாம நினைச்சு விரும்பி தான் நடந்திருக்கு. ஆனா என்ன பண்ணுவீங்க? நான் ஒத்துக்க மாட்டேங்க. அதே எப்படிங்க, நான் வேணும்னு ஆக்சிடென்ட் நினைப்பனா, நான் இப்படி நஷ்டமான நினைப்பனா அப்படின்னு சொல்லுவீங்களா? பிசினஸ் ஊத்திக்கிச்சு, மொத்த பிசினஸ் முடிஞ்சு போச்சு, நான் அப்படியே நினைப்பேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, நீங்க நினைச்சாலும் நடந்துச்சு. அதாவது சிம்பிளா சொல்றாங்க, 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் கடவுள்கிட்ட வேண்டாங்க, கடவுளே இந்த பரீட்சையில நான் பாஸ் ஆயிடணும், பாஸ் ஆனாதான் நான் மேற்படிப்பு போக முடியும், எங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, அதனால கடவுளே நீ என்ன பாஸ் பண்ணிடு. ஒருத்தர் வேண்டிட்டாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் அதே கடவுள்கிட்ட போய் பக்கத்துல நின்று, கடவுளே நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா எனக்கு மானமரவாதியே போயிடும், எங்க அம்மா அப்பா திட்டுவாங்க, நான் ஊரை விட்டு ஓடி போயிடுவேன், இதை தற்கொலை பண்ணிக்குவேன், அதனால ஃபெயில் பண்ணிடாத வேண்டிட்டாரு. 2 பேருடைய வேண்டுதலுடைய நோக்கமும் பாஸ் ஆகணுங்கிறது தான். ஆனா கேட்ட வார்த்தைகள் என்ன? பாஸ் ஆகணும்னு ஒருத்தர், ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு ஒருத்தர். இந்த பாஸ் ஆகணும்னு நினைச்சு கேட்டார் பாத்தீங்களா, அவர் பாஸ் ஆயிடுவார். ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்சார் பாத்தீங்களா, அவர் ஃபெயில் ஆயிடுவாரு. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும். நீங்க எதை வேண்டாம்னு கேட்கிறீங்களோ அந்த வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை கடவுளுடைய காதலையும் பிரபஞ்சத்துடைய காதலையும் விழுகாது. எது வேண்டாம்னு சொல்றீங்களோ அந்த பிரபஞ்சம் நினைச்சுக்கும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைச்சு உங்களுக்கு கொடுத்துரும். எதை பத்தி அதிகம் நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். உங்க பொண்ணு, என் பொண்ணு ஓடி போக கூடாது, என் பொண்ணு ஓடி போக கூடாது நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஓடி போயிடும். இப்படி எல்லாமே நாம எது நினைக்கிறோமோ அதை அட்ராக்ட் பண்றோம், அது நம்ம நோக்கி வருது அப்படிங்கறத உண்மைங்க. எல்லாரும் கடவுள் போய் எப்படி பிரார்த்தனை பண்ணுவோம்? கடவுள் போயிட்டு, கடவுளே எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு, இது தீர்ந்துச்சுன்னா நிம்மதியா இருப்பேன், பிளீஸ் எனக்கு 10,000 கொடு அப்படின்னு கேட்கிறோமா? 10,000 கொடுத்தா நீங்க கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம். இதுல கடவுள் என்ன வேண்டிக்கிறோம்? 10,000 குடுன்னு மட்டும் தான் கடவுள்கிட்ட வேண்டுறோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நீங்க முடிவு பண்றீங்களா? நீங்க கடவுள் நம்பிக்கை இல்ல. கடவுள்கிட்ட 10,000 கேட்கறது மட்டும் உங்க வேலை. கடவுள் என்ன பண்ணுவாரு? 10,000 கொடுத்துருவாரு. கேட்டீங்கல்ல, கொடுத்துருவாரு. ஆனா நிம்மதி தர மாட்டாரு. அது நீங்க எடுத்துட்டீங்க. 10,000 நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போய் கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்களா? கடவுள்கிட்ட கேட்டது மட்டும் தான் கொடுப்பாரு. இதே நீ கடவுள்கிட்ட போயிட்டு 10,000 கடன் இருக்கா, கடவுளே எனக்கு நிம்மதி கொடுன்னு கேட்டிருந்தீங்கன்னா கடன் அங்கேயே தான் இருக்கும், இல்ல கடன் தீர்ந்து போயிருக்கும், நிம்மதியா இருக்குங்க. எது கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும். அதாவது நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி ஆகணும்னா நாம பிளான் பண்ணுவோம். பெரிய கம்பெனி முதலாளி என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேரணும், தொழில் கத்துக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிய கம்பெனி ஓனரா நினைச்சிருப்பீங்க. இது உங்களுடைய ஐடியா, உங்க புத்தி. உங்களுக்கு என்ன வேணும்? பெரிய கம்பெனி முதலாளி ஆகதானே, அதை மட்டும்தான் நீங்க நினைக்கணும். எப்படி முதலாளி ஆகணுங்கிறது நீங்க நினைக்கூடாது. பிரபஞ்சம் இருக்கவே ஷார்ட் கட்டு கொடுக்கும். ஒரு திடீர்னு போயிட்டு இருப்பீங்க, ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிடும், அதே லவ் பண்ணணும், பார்த்தா அது பெரிய கோடீஸ்வரி பொண்ணா இருக்கும், நாளைக்கு காலையில பார்த்தா நீங்க ஓனரா இருக்கீங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல ஷார்ட் கட். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு சொல்றாங்க.
ஒரு முதலமைச்சர் ஆகணும் என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? முதலமைச்சர் ஆகணுமா? முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும், அதுக்கப்புறம் எம்பி ஆகணும், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆகணும், அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகணும். அது உங்க எண்ணம். நாம உட்காந்து அப்படிதான் யோசிப்போம். முதலமைச்சர் ஆகணுமா? நீங்க என்ன பண்ண தெரியுமா? பிரபஞ்சத்துக்கிட்ட நான் முதலமைச்சர் ஆகிறேன், எனக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முதலமைச்சர் ஆக நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் டேரக்டா முதலமைச்சர் ஆகிறீங்க. ஓ பன்னீர்செல்வம் மாதிரி. உங்களுக்கு அவதானே அது நடக்குங்க. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு எது வேணுமோ அதை பத்தி மட்டும்தான் கேட்கணும். எப்படி அந்த இடத்துக்கு போகிறது இயற்கை பார்த்துக்கோ, இறைவன் பார்த்துக்குவாரு, பிரபஞ்சம் பார்த்துக்கோ. நாம் என்ன பண்றோம்? நம்மள நாமே தாழ்த்திக்கிட்டு இதெல்லாம் இப்பெல்லாம் முடியாது, நாம நினைச்சா முடியுமா? நினைக்க போது அது முடிய மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. இப்போ இந்த இந்த சிகிச்சைய, இந்த ஸ்பீச்ச இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாட்டிலையும் போய் 6 வருஷமா ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் கேட்கிற கேள்வி, உன்னை யார் விட்டு வச்சிருக்கா? எப்படி பேசிட்டு இருக்க? எப்படி தெரியுங்களா? இந்த ரகசியம் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு நாட்டுக்குள்ள வரும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது அதுல இருக்கிற சிக்கலை பத்தியில யோசிக்க மாட்டேன். பிரபஞ்சத்துக்கிட்ட நான் போகணும், நான் பேசணும், சந்தோஷமா பேசணும், திருப்தியா திரும்பி வரணும், அதை பத்தி மட்டும்தான் நினைப்பேன். அது மட்டும்தான் நடக்கும். போறதுக்கு முன்னாலேயே ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துடும். நாம முடிவு பண்றோம். எப்போ உங்க வீட்டுல பணத்தை ஒருவேளை திருட வந்து திருடிட்டானா என்ன பண்றதுன்னு எவ்வளவு சேஃப்டி பண்றீங்களோ அந்த பணம் காணாம போயிடும். ஏன்னா நீங்க திருடனை பத்தி யோசிக்கிறீங்க, அவன் திருடனை கூப்பிடுறீங்க, வந்துட்டு போயிடுவாங்க. ப்ரூஸ்லி 30 வயசு செத்து போயிட்டார் தெரியுங்களா? ப்ரூஸ்லிக்கு தான் உலகத்திலேயே அதிகமான சண்டை தெரியும் இப்ப நிலைமையில. ப்ரூஸ்லிக்கு அப்புறம் இது வரைக்கும் சண்டை போட்ட ஆள் உலகத்தில் கிடையவே கிடையாது. ப்ரூஸ்லிக்கு தான் உலகத்துல அதிகமான சண்டை தெரியும், ஆனா சீக்கிரம் செத்து போயிட்டாரு. ஆனா அந்த கருணாநிதிக்கு சண்டையே தெரியாது, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஏன்? அவர் நினைச்சு பார்த்தது இல்ல. ப்ரூஸ் என்ன பண்ணிருக்காரு? என்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்தா நான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சாரா? என்னை ஒருத்தர் அட்டாக் பண்ணும் போது நான் எப்படி தப்பிக்கிறது? அப்போ அட்டாக் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு, அவரை விசோசி கொண்டுட்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன். எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ அது நடந்துரும். எது வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அது வந்துடும். பிரபஞ்சத்துக்கும் கடலுக்கும் கிராமர் தெரியாது வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும். இப்ப சொல்லுங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாருன்னா அவர் வாழ்க்கையில அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்ல முடியுங்க? ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு போனேன், சூப்பர் கம்பெனிங்க, நல்ல வசதியா இருக்காரு, கூட படிச்ச ஃப்ரெண்டு. அவர் சொல்றாரு கிட்ட, மச்சான் கம்பெனி சூப்பரா நடத்துறா, இது வரைக்கும் ஒரு செக் பவுன்ஸ் ஆனதே இல்ல. இது வரைக்கும் என்ன யாரும் இந்த ஊர்ல கடன்காரங்க கேட்டு வீட்டுல நின்னதே கிடையாது. நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா சொல்றாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இவருக்கு செக் பவுன்ஸ் ஆகும், கடன்காரங்க வீட்டுல நிப்பான். ஏன் தெரியுமா? இதையும் நம்ம பேசணும்னா அப்போ இவர் என்ன மாதிரியே எல்லாத்துக்கிட்டையும் என்னது செக் பவுன்ஸ் சொல்லுவாரா? சொல்ல சொல்ல பிரபஞ்சம் நினைக்கும் இவருக்கு செக் பவுன்ஸ் பிடிச்சிருக்குன்னு கொடுத்துருங்க. புரிஞ்சுங்களா? எதை பத்தி பேசுறோமோ அது நடந்துடும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வேண்டாம், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னா அது வந்துடும் அர்த்தம். அதாவதுங்க, நெகட்டிவ்ல நெகட்டிவ், நெகட்டிவ்ல பாசிட்டிவ், பாசிட்டிவ்ல நெகட்டிவ், பாசிட்டிவ்ல பாசிட்டிவ், 4 விதமா எண்ணம் இருக்கு. கெட்ட விஷயத்தை கெட்டமா நினைச்சா, அதாவது ஜெயிலுக்கு நான் போவேன் அப்படி நினைச்சா தெரியுமா? நெகட்டிவ் நெகட்டிவ், ஜெயிலுக்கு நெகட்டிவ், போவேங்கிறது நெகட்டிவ். அடுத்தது ஜெயிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா அது நெகட்டிவ்ல பாசிட்டிவ், ஜெயிலுக்கு போயிருவீங்க. அடுத்தது நான் உத்தமனா இருக்க மாட்டேன், இதுல உத்தமங்கிறது பாசிட்டிவ், மாட்டேங்கிறது நெகட்டிவ். அடுத்தது உத்தமனா இருப்பேன், இது பாசிட்டிவ். இத 4 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நம்ம வாயில இருந்து பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் மட்டும் தாங்க வரணும்.
உங்களுக்கு என்ன வேணும் அதை பத்தி மட்டும் தான் பேசணும். சில பேர் பேசுவாங்க போன்ல, சொல்லு, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ நோ ப்ராப்ளம், நோ, எல்லா ப்ராப்ளம் வரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். நல்லது நல்லது பேசுற வார்த்தைக்கு நல்லது, சௌக்கியம், சந்தோஷமா அது வரும். புரிஞ்சுங்களா? கடவுளை உட்காந்துட்டு கடவுளே 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 என் நோய் குணமாகும், என் நோய் குணம், நோய் வந்துடும். சக்கரை நோயை குணப்படுத்தணும், ஏன் சக்கரை நோய் பெருசாக்கே போகும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எல்லா நோயும் குணமாகும். பாசிட்டிவ். அப்போ வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியங்க. இந்த அனாட்டாமிக் தெரபி ஸ்பீச் ஏன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா நான் பேசும்போது கடைசியா சில பேர் இருக்காங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் கிளாஸ் நடத்தி முடிச்சுவாங்க. முடிச்ச உடனே அப்புறம் புரிஞ்சுட்டாங்க, புரிஞ்ச மாதிரி தெரியலையே, புரிஞ்சதா இல்லையா அப்படிமாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுக்கே புரியலன்னு அர்த்தம். நான் பேசும்போது பாத்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு பாருங்க எல்லாமே புரிஞ்சிருச்சு, இது புரியாம தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு, நோய் குணமாயிருச்சு. பாசிட்டிவ் 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 ரெக்கார்ட் ஆயிரும். அவ்வளவுதான். சொல்லுங்க. அடுத்து வரேன். அப்போ எல்லாமே பாசிட்டிவ். நமக்கு என்ன வேணும் அதை பத்தி பேசணும். என் வீட்டுக்காரர் வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருக்கிறார், முடிச்சு போச்சு, இதோட முடிச்சு போச்சு, நிறுத்திக்கிங்க. ஒருவேளை அங்க முடிச்சு போச்சு, ஓடி போயிடுவாங்க. நான் ஒரு கார் வச்சிருந்தேங்க, இண்டிகா, 1.5 வருஷம் வச்சிருந்தேன். புதுசா பைக்ல ஃபர்ஸ்ட் டைம் அதான் கார் வாங்கிருக்கேன். 1.5 வருஷம். 1.5 வருஷத்துல ஒரு தடவை கூட பஞ்சர் ஆனதே இல்லை. அது பழைய கார், செகண்ட் கார். சும்மா 1 லட்சத்துக்கு ரூபாய் ஒரு கார் வாங்கணும். எனக்கு பஞ்சர் தெரியாது, ஏன் தெரியுமா? நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லை பஞ்சர் பத்தி. 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இண்டிகோக்கு மாறினேன். அப்ப அந்த பழைய கார் விற்கிறேன், ஃப்ரெண்டோட வித்தாச்சு. பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் கையெல்லாம் போட்டு வீட்டுக்கு வராரு. அவரு நானும் அந்த கார்ல வரோம். என்ன கொண்டு வீட்டுல டிராப் பண்ணி வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன். வீட்டுக்கு வந்து இறங்கி காய் சாவி எடுத்து ஆல் த பெஸ்ட் அப்படி சொன்னோன்னே ஓகேன்ட்டு அவர் கேட்ட கேள்வி, ஸ்டெப்னி எங்க இருக்குன்னாரு. ஸ்டெப்னியா முடிச்சேன். ஸ்டெப்னி தெரியாதானே? இல்ல பின்னால இருக்கும் நினைக்கிறேன். 1.5 வருஷமா கார் வச்சிருக்கேன், ஸ்டெப்னி தெரியாதானே? அப்பதான் யோசிக்கிறேன், ஸ்டெப்னியா பஞ்சரே ஆனது இல்லையான்னு போய் பாக்குறேன், இருந்துச்சு. ஸ்டெப்னி இருக்கு அப்படின்னு. வீல் ஸ்பேனர், வீல் ஸ்பேனரா இங்க இருக்கு அப்படின்னு. ஜாக்கி எங்க இருக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அவர் கேட்டதுக்கு நான் பாக்குறேன். அவன் கேட்கறான், அறிவியல் உனக்கு திடீர்னு போகும்போது பஞ்சால என்ன பண்ணுவேன் யோசிச்சேன். ஆமா இதற்கு நம்ம யோசிக்கவே இல்லையே, பஞ்சால என்ன பண்ணிருப்போம், அது இன்னைக்கு தானே பாக்குறோம், 1.5 வருஷம் பாக்கலையே அப்படின்ட்டு. சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, கார் வாங்கி புதுசா ஓட்டு இருக்கு, பஞ்சு ஆனதே இல்லை அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டாரு. 6 பேர் தம்பின்னு பேருங்க, பாபுன்னு பேரு. கரெக்டா 1/2 மணி நேரம் போன் பண்றாரு. நான் சொன்னதுல வண்டி பஞ்சர் பாரு, ஒருவேளை பார்க்காம வந்திருந்தா, ஏன் அவருக்கு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாலேயே பஞ்சர் ஆனா என்ன பண்ணணும்னு யோசிச்சு சொன்னேன், பஞ்சர் ஆயிடுச்சு. நான் 1.5 வருஷமா யோசிக்கலாம் ஆகல. இது இன்னொரு காமெடி. இந்த கதையை நானும் சேதுராமனையா இருக்காங்க 2 பேரும் கால போயிட்டு இருக்கோம். எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த கதையை பேசிட்டு இருந்தேன், பேச போன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அவ சீக்கிரம் ஓடிட்டு இருக்குது, அந்த படம் ஓடிட்டு இருக்குது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரட்டுக்கு என்ன பவர்னு. கரெக்டா மனசு வச்சு சொன்னாங்க, அப்படி நடக்குதுங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகுதுல்ல. எல்லாம் நமது எண்ணம் போல் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லைங்க. தெரிஞ்சிச்சுன்னா ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சிடும். இனிமேல் நம்ம வாழ்க்கை நம்ம கையில மட்டும்தான் இருக்கும். நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேளுங்க, அடுத்து என்னோட உங்களே தெரிஞ்சு போயிடும். இன்ட்யூஷன் சொல்றாங்க இல்லைங்களா, ஆள் மனசு உள்ளுன்னு சொல்லுதுன்னு, அது இதுதான். நாம என்னவா ஆக போறோமோ நமக்கு முதல்ல தெரிஞ்சிருது. கேட்டேன் சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தர் இருந்தாரு 40 வயசுல ஓடி சம்பாதிச்சிருந்தாரு. நான் போய் கேட்கிறேன், ஏன்டா சம்பாதிக்க கேட்டா, அப்புறம் 60 வயசு சொன்னா படத்தை படிக்க போயிடுவோம்ல அப்படின்னாரு. அப்ப என்ன இருக்கும், கண்டிப்பா படத்தை படிக்க போவாரு. உங்க வாயிலிருந்து என்ன வருதோ நடக்குங்க. உங்க பிள்ளைய பார்த்து நீ தருதல அடிச்சு தருதலே ஆகும். சில அம்மாக்கள் இருக்காங்க, திட்டிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணிருக்காரு, உன்னை எல்லாம் அப்படின்னு திட்டிட்டே இருப்பாங்க. நீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஓடத்தான் போற, நான் பார்க்கத்தானே போறேன், அப்ப நடக்கணும். சில பேர் சொல்றாங்கல்ல, நான் நினைச்சேன் அதே மாதிரி நடந்துச்சுங்க. நான் கேட்கறேன், ஏன் நினைச்சீங்க? அப்பதான் நடக்கும். நினைச்ச வேண்டியது அப்புறம் நடந்துருமாமா.
நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும். நான் அப்பதான் நடக்கணும். நினைச்சா நடக்குங்க. சோ இனிமேல் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் பேசணும். உங்க பார்ட்னர் இருக்காரா, யார்கிட்ட போனாலும் அவர் ஒரு திருடிட்டு இருந்தாலும் சரிங்க, என் பார்ட்னர் அருமையானவருங்க, அவர் மாதிரி உத்தவரை கிடையாதுங்க, அவரு நல்லா அப்படின்னு திரும்ப 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 அவர் சொன்னீங்கன்னா அவர் அதுதான் மாறிடுறாங்க. அப்ப நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நினைக்கிறீங்க. எது வேணாலும் வாங்குங்க, அது அதிசயம் இல்லை. ரகசியம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரத்தனமா 100 கோடி 200 கோடிகள் ஆயமாக்கும். பிரபஞ்சமே நமக்கிட்டு இருக்கும் போது இந்த பணம் எல்லாம் எங்க போகும்? என்ன வேணாலும் ஆகலாங்க. நான் இந்த மாதிரி பல விஷயங்களை சாதிச்சிருக்கேங்க. சும்மா இல்ல, சும்மா கிளாஸ் இருக்கல. நான் வாழ்க்கையில் நினைச்ச அத்தனையும் நினைச்ச ஏன் நடக்குதுன்னா அதை பத்தி மட்டும்தான் நினைக்கிறேன். இப்படி சின்ன வயசுல இருந்து எனக்கே தெரியாம நான் சீக்கிரட் மாதிரி நடந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியல. ரொம்ப நாள் அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து இப்பதான் பார்த்தாங்க. இந்த வீடியோ இல்லைங்களா, மிஞ்சி போன 1 இயர் முன்னாடி தான் பார்த்திருப்பேன். அப்பதான் புரியுது நம்ம ஒழுங்கா தான் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே தெரியாம இது டெக்னிக்கலா படமா எடுத்துருக்காங்க, பட் எனக்கே தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சின்ன வயசுல என்ன வந்தீங்களா, எனக்கு எது வேணும் அதை பத்தி நினைப்பேன். அது நடந்துரும் நடந்துரும் நடந்துரும். எனக்கே போர் அடிக்கும் லைஃப்ல. ஏன்னா எதை நினைச்சா நடந்துரும். சின்ன வயசுல ஒரு ஹோட்டல் இருக்கு, 250 ரூபாய் கொடுத்தா பஃபே சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல்ல மத்தியான சாப்பாடு 250 ரூபான்னு. எனக்கு கையில் 5 காசு இருக்காது காலம். ஒரு நாள் இந்த ஹோட்டல்ல போய் நான் சாப்பிட போறேன், அவ்வளவுதான் நினைச்சா அது நடந்துச்சு. இந்த மாதிரி அப்ப எனக்கு அந்த அதிசயம். அப்ப அவ்வளவுதான் டார்கெட் வச்சேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல வர வர என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆசைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. நினைச்சா நடந்தது. இது நினைச்சா நடக்குதுங்க. டிவியில பேட்டிக்கு நினைச்சேன் நடந்துச்சு. இப்படி ஒவ்வொரு நடந்துட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ண, ஒரு டார்கெட் இருக்குங்க, அதை நோக்கி ஓடுவோம். அதுக்கு மட்டும் வீரியம் கிடைக்கும். டார்கெட் முடிஞ்சா லைஃப் கம்மியா இருக்கும். பாத்துருக்கீங்களா? வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே லட்சியம் வேணும், ஏதோ நோக்கி ஓடணும். ஏன் ரொம்ப ஸ்பீடா ஸ்லோவா இருக்கு தெரியுமா? நாமெல்லாம் லட்சியம் ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப ரொம்ப நாள் ஆகும். உங்க லட்சியம் என்ன? ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும். அது எவ்வளவு நாள் ஆகும்? 60 வருஷம். இழுக்கும் 60 வருஷம். ஒருவேளை இந்த நாட்டையே வாங்கணும்னு நினைச்சா ஸ்பீடா போவீங்களா? உங்க டார்கெட் எவ்வளவோ அதுக்கு மாதிரி ஸ்பீடு போகுங்க. உயிர் மனசுல இருக்கு, அது நினைச்சா தான் போகும், இல்லைன்னா போகாது. எங்க பாட்டி 15 வருஷமா படுத்து படிக்க இருந்தாங்க. காலை மடக்கி படுத்துருப்பாங்க. கால் மடக்கிதான் இருக்கும், நீட்ட முடியாது. 15 வருஷம் வாழை மடக்கி படுத்துருந்தாங்க. ஒரே இடத்துல ஒல்லியா இருப்பாங்க. சத்தம் மட்டும் கத்துறதுன்னு கத்துவாங்க. சாப்பாடு, தண்ணி, லெட்டின், பாத்ரூம் எல்லாமே பெட்ல தான். 15 வருஷம் உயிரே போகல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஆசை, தான் பேத்திக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு சாகணும்னு. எப்போ? அந்த பேத்திக்கு 5 வயசு இருக்கும்போது ஆசைப்பட்டாங்க. மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்றாங்க, இவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் போவேன் சொல்லிட்டாங்க. வாய்ப்பு வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன அது உயிர் மட்டும் போகலைங்க, உடம்புல எல்லா நோயும் வந்துருச்சு. படுத்து படிக்க இருக்குங்க, உயிர் மட்டும் போகலைங்க. மனசுக்கு அவ்வளவு போக இருக்கு, அப்படியே விட்டு போகாது. அந்த பொண்ணு பெருசாகி கல்யாணம் ஆகி ஒரு பேரனை பேத்தி பார்த்துட்டு, பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் செத்து போனாங்க. செத்ததுக்கு அப்புறம் காலை எடுக்கிற உள்ள சதையே இல்லை. ஏன்னா அது வரைக்கும் எடுத்து பார்த்ததே இல்லை. எலும்பு மட்டும் தான் 2 வழி முட்டிட்டு இருக்குது. மேல சதை உள்ள சதை அழுகி போய் கிடக்கு. சதையே இல்லை, ஆனா உயிரோடு இருந்தாங்க. இதாங்க மனதில் உள்ள பவர் காரணம். வில்லன் நல்லா பாருங்க, சினிமா படத்தை பாக்குறோம்ல, வில்லன் சில கதாநாயகன் டமால் டுமி நடிப்பான், எல்லாம் ஒரு நூல் விழுவாங்க. கதாநாயகன் வந்து சாகவே மாட்டான். காக்கா காக்கா படத்துல பாடி துப்பாக்கியில சுட்டு தண்ணியில தள்ளி ஹெலிகாப்டர் கீழே போட்டு தீப்பு என்னவோ பண்ணுவாங்க வில்லன். அவன் கனவு ஒருங்க என்ன பண்ணுவான், எங்காவது நடப்பான், அப்படியே உள்ள மட்டும் அப்படியே உள்ள ஓடிட்டு இருக்கும். ஜோதிகா 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 காப்பாற்றணும் ஜோதி அப்படி எதிர்த்து வந்து அப்படியே வந்து கடைசி எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு ஜோதி காப்பாற்ற போயிடுவான். ஏன்? அவன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும், அது டார்கெட் இருக்கிற வரைக்கும் உயிர் போகாதுங்க. அது எண்ணத்துடைய பவர். எது நினைக்கிறோமோ அது வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நமது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அது தெரியும். இதுக்கு பேர் தான் ஆள் மனப்பதிவுன்னு பேருங்க. நம்ம மனசு இல்லைங்களா? நமது மனசுல உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆள் மனசுல வித்தியாசம்.
கர்ப்ப காலத்துல ஒரு குழந்தை இருக்கும் பொழுது ஆள் மனசுல பதிவுகள் அதிகம் ஏற ஆரம்பிச்சது தெரியுங்களா? ஒரு வீட்டுல முதல் குழந்தையா இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அம்மா அப்பாவோட பாசமா இருக்கும், கட்டி பிடிச்சிட்டே இருக்கும், கூடவே இருக்கும். ரெண்டாவது குழந்தை எல்லா வீட்டையும் செக் பண்ணி பாருங்க, அம்மா கூட பாசம் இருக்காது, வீட்டு விட்டு ஓடி போயிடும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது, தனிமையா இருக்கும். ஏன்? முதல் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, முதல் குழந்தை எப்படி வளர்த்துவாங்க, அப்படியே தடை கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு குழந்தை வீட்டில் வளர்த்து அப்படிங்கும்போது எண்ணம், அமைதியான எண்ணம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்களா, வயிற்றுக்குள்ள அழகா வளரும். இந்த அம்மா அமைதியா இருப்பாங்களா, நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்களா? அந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு பதிவாகுமா? அது என்ன பண்ணும், சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். திடீர்னு கர்ப்பப்பையில வெளியே வந்து விழுந்தோடனே அது பயப்படும். ஏன்னா இத்தனை நாள் சேஃபா இருந்துச்சு, வெளியே வந்துச்சு. அது என்ன தெரியுமா, யாராவது கட்டி பிடிச்ச சந்தோஷம், யாராவது கூட இருந்தா சந்தோஷம், ஒரு அட்டாச்மெண்ட் எப்பவுமே இருக்கும், யாருக்காவது அட்டாச்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன தெரியுமா, முதல் குழந்தை வீட்டுல இருக்குமா, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏய் அது எடுக்காது கத்திட்டு இருப்பாங்களா, பாதுகாப்பு என்ன ஆகும், இந்த குழந்தை பாதிக்க பத்தி எரிச்சலா இருக்கும். முதல் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எந்த அம்மாவும் கத்திட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது முதல் குழந்தைய மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அப்ப கத்துன்னு கத்தி அது கூட ஆரம்பிச்சு ஓடி ஆடி அது பண்ணி இது பண்ணி இந்த குழந்தை கவனிக்க மாட்டாங்க. கவனம் இந்த குழந்தை மேல இருக்காது. இந்த குழந்தைக்கு உள்ள இருக்கும்போது இரிட்டேஷனா இருக்கு, யாராவது பேசினாலே பிடிக்காது. அந்த குழந்தைக்கு கத்துன்னு கத்தி எப்படியாவது இந்த கதை விட்டு ஓடணும் ஓடிட்டு இருக்கும். வெளியே விட்டோன்னே அம்மா பக்கத்துல வரவே வராது, அது தனியாக தான் பிடிக்கும். சோ அப்பிருந்தே ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிக்குதுங்க. இப்படி நம்ம ஆள் மனசுல தெரியுமா நிறைய லேயர் இருக்கும், லட்சக்கணக்கான லேயர் இருக்குங்க. ஆள் மனசுல தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் மேல் மனசு பேசுறோம் இல்லைங்களா, மற்ற விஷயங்கள்லாம் மேல் மனசு ஆள் மனசு போயிட்டு அதுக்குள்ள போயிட்டு டீப் ஆள் மனசுக்கு போவாங்க. நிறைய லேயர்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு ஆழமா போய் ஒரு விஷயத்தை பதிவு பண்றோமோ அந்த அளவுக்கு அது அதோட வேலையை காட்டித்தான் தீரும். ஆழ்மன பதிவுகள் என்னன்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப நான் கேட்கறது கிட்ட அக்டோபர் 17ஆம் தேதி போன மாசம் மத்தியானம் என்ன குழம்பு சாப்பிட்டீங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல 10 நாள் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தீங்க தெரியாது. இதெல்லாம் ஏன் தெரியல? அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகல. இதே ஒருத்தர் பார்த்து இவர் யாருன்னு கேட்டா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, ஜனவரி 23ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு இவன் தான் என்ன அடிச்சான். ஏன் டேட் டைமோட கரெக்டா சொல்றீங்க? அந்த விஷயம் உங்க ஆள் மனசுல பதிவாயிருச்சு. இந்த விஷயம் பதிவாகல. எப்பவுமே ஆள் மனசு என்ன பண்ணும், சாதாரண விஷயங்களை பதிவெல்லாம் பண்ணாது. நல்லது கெட்டது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து எடுத்து பதிவு பண்ணிட்டே இருக்கும். பதிவு பண்ணிட்டே இருக்கும், அழிச்சுட்டே இருக்கும். இதுதான் நீங்க. ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான், அது வரைக்கும் யாரும் வேணா பணம் கொடுத்துட்டே இருப்பீங்க, கையில் வாங்காம. நம்ம ஃப்ரெண்டு தானே கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரே ஒருத்தன் ஏமாத்திடுவான், நீ பணமே கொடுக்கல அப்படிமா. ஆள் மனசுல பதிவாகும், இனிமேல் யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது. பதிவாகுதா? அது யாரும் கொடுக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, முதல்ல கொடுத்துட்டு இருந்தீங்க, முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன், இப்பெல்லாம் கொடுக்கறது இல்ல, கையெழுத்து போட்டு போ. இன்னைக்கு மாறிட்டான். ஏன் மாறிட்டான்? ஒரு விஷயம் ஆள் மனசுல பதிவாயிடுச்சு. உங்க செல்போனை காணாம போயிருக்கும், யார் எடுத்தா பாக்குறீங்க, கூட ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லுவான் மாநில இருப்பான், ஆமா ரொம்ப நல்ல ஒரு எடுக்க மாட்டாரு விட்டீங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, கூட ஒருத்தர் இருந்தா அவன் தான் செல்போனை தான் நான் பார்த்தேங்கிறாரு. என்ன பண்ணுவீங்க, அவன் மேல ஒரு பதிவு பண்ணிடுவீங்க, இவன் மோசமானவன், இவன் திருட்டு பையன் அப்படின்னு ஆள் மனசுல பதிவு பண்றீங்களா? பதிவு நேர்ச்சி. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வார்த்தை மாறும். அப்புறம் சொல்லு மாத்தி பேசுவீங்க, அவனுக்கு தெளிவா பேச மாட்டீங்க. உள்ள பதிவு இருக்கு. ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க, 6 நாள் பதிவு இருந்தே இருக்குமா? ஒரு நாள் செல்போன் திருடுனால 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சொல்றாரு, அந்த செல்போனை நான் தான் திருடுன்னு ஒத்துக்கிறாரு. இப்ப என்ன ஆகும், 10 வருஷமா ரெக்கார்ட்ஸ் இல்லையா, ஐயோ என் ஃப்ரெண்டு ரொம்ப உத்தமனாச்சு நம்ம தெரியாம அப்படின்னு அதை அழிச்சிருவீங்களா? இவ்வளவுதாங்க. ஒரு கார் பாக்குறீங்க, இந்த கார் என்னைக்காவது நம்ம வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைச்சோன்னே ஆள் மனசுல பதிவாகுது. அப்ப என்ன பண்ணும், அந்த கார் வாங்குறதுக்கு உங்க பிரபஞ்சம் உங்களுக்கு இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். என்னைக்காவது வாங்கி ஓட்டணும்னு அது அழியும். நல்லதும் சரி கெட்டதும் சரி, நமது ஆழ்மன பதிவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம், நமது நோக்கம், ஓட்டம் எல்லாமே
ஆழ்மன பதிவு தான் நாம, ஒண்ணுமே இல்லைங்க. இப்படி நமது மனசுல ஆழ்மனசு நிறைய பதிஞ்சிருக்குங்க. டெய்லி பதிவாகவும் அழியும், பதிவாகவும் அழியும். சில நேரங்கள்ல யாரும் நம்ம ஏமாத்திருப்பாங்க, நமக்கு என்ன வரும்? அவன் பள்ளிக்கு பழி வாங்கணும், திருப்பி ஏமாத்தணும் தோணுமா? ஆனா புத்தி சொல்லும் விட்டுட்டு போ அப்படின்னு. மனசு கேட்காது, விட மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் அவன் அப்படி சொல்லணுமா? ஏன்? மனசுக்கு பதிவாயிருச்சு, அது அழிக்க முடியாது. ஒண்ணு திருப்பி அதே மாதிரி பழிவாங்கி அழிக்கணும், இல்லையா சாதாரண அழிச்சிடலாம். ரெண்டே விஷயம். மனசுல ஒண்ணு பதிவாச்சு, நான் எப்படி அடிக்கிறது? ஒண்ணு அதை நடத்திடணும், இல்ல அழிச்சிடணும். அழிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். எப்படி முடியும்? தியானத்தினால மட்டும்தான் முடியும். சும்மா இருந்தா அழிச்சு போயிருங்க. யாருமே சும்மா இருக்கிறதே கிடையாது. நாம பாருங்க, நீங்க ஆபீஸ்ல வீட்டுல இருந்தீங்கல்ல, அப்ப எப்படி தெரியுமா மேல் மனசுல இருந்தீங்க. இந்த 4 நாள்ல ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுத்து இப்ப என்ன, இப்ப இருக்கிற ரேஞ்சுக்கு நீங்க பாதி ஆள் மனசுல இருப்பீங்க. இதே ஒரு 30 நாள் 60 நாள்ல கோர்ஸ்க்கு வந்து நல்ல காரியம் மட்டுமே பண்ணிட்டு நல்ல விஷயம் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இறங்கி ஆள் மனசுக்கு போயிடுவோம். நமது ஆள் மனசுல அன்பு, ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. இந்த மேல் மனசுல தான் கண்டது கெட்டதெல்லாம் இருக்கு. இந்த ஆழ்மன பதிவுகள் தான் நம்ம அதை கூட்டிட்டு போகுது. அப்ப நீங்க திரும்ப நஷ்டமாகக்கூடாது, சுகருக்கு காலை வெட்டக்கூடாது, கிட்னி மாத்தி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது அப்படின்னு கடவுள் போய் பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? பிரார்த்தனை பண்ண இன்னும் அதிகமாகி கிட்னி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் கிட்னி வெட்டக்கூடாது, ஏன் கிட்னி வெட்ட கிடைக்குமா? கிட்னி போயிடும். சொல்ல புரிஞ்சுமா? அப்போ எது வேணுமோ அதை பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்கணும், நெகட்டிவா நினைக்க கூடாது. இந்த ஆள் மனசுல பதிவுங்களா அதை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, விபாச்சனான ஒரு பயிற்சி இருக்குங்க. எல்லா நாட்டிலையும் இருக்கு, ஆனா பல பேருக்கு தெரியாது. இங்க இருக்கவங்க யாராவது பயிற்சிக்கு போயிருக்கீங்களா? யாருமே போகலையா? உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கு. அதுக்கு பேர் விபாச்சனான்னு பேரு. 10 நாள் ஃப்ரீ கிளாஸ், யார் வேணாலும் போலாம். இதே மாதிரி தங்களுக்கு தனி ரூமு, சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. காசே ஃப்ரீங்க. 10 நாள் தங்கணும். எழுதியா பயிற்சி? ஒண்ணு பண்ணாம சும்மா 10 நாள் கதா பயிற்சி. செல்போன் எடுத்துட்டு போக கூடாது, வெளியே கொடுத்துடணும். பேனா எடுத்துட்டு போக கூடாது, பென்சில் எடுத்துட்டு போக கூடாது, கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது, பென்ட்ரைவ் கிடையாது. யாரும் நீங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஜாடம் காட்டக்கூடாது, வாக்கிங் போக கூடாது, யோகா பண்ணக்கூடாது, சாமி பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. சும்மா இருக்கணும், அதான் பயிற்சி. என்னைக்காவது யாராவது ஒரு நாள் சும்மா இருந்து பார்த்துருப்பீங்களா? சும்மா இருந்தா பாதி ஞானிங்க. 10 நாள் இருந்தா வெளியே வந்தா நீங்க இதே மாதிரி கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிருங்க, அவ்வளவுதான். நம்ம சும்மா இருக்கிறது இல்லைங்க. ஒரு கண்ணாடி டம்ளர்ல அழுக்கு தண்ணி போட்டு கலந்துருவீங்க, அழுக்கா இருக்கா? இது எப்படி செட்டில் பண்றது? ஒண்ணுமே சும்மா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கெல்லாம் கை செட்டில் ஆயிருவீங்களா? அந்த மாதிரி மனசை இது வரைக்கும் யாரும் சும்மா வச்சுக்கிட்டு இல்லைங்க. சும்மா வச்சு பாருங்க, கடற்கரை செட்டில்மெண்ட் ஆயிரும். காட்டுல போய் ஏன் தியானம் பண்றாங்க எல்லாரும்? 5 வருஷம் 10 வருஷம் தியானம் பண்ணிட்டு வந்து தத்துவம் பேசி திரிறாங்கல்ல. எப்படி? சும்மா இருந்தா எல்லாமே புரிஞ்சிடும். நம்மளாம் யாரும் சும்மா இருந்ததே இல்லைங்க. சும்மா இருந்தா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டு டூர் போயிடுவோம். சும்மா இருந்தா டிவி பார்ப்போம், சும்மா இருந்தா புக் படிப்போம், சும்மா இருந்தா ஒன்னும் பண்ணக்கூடாது. அந்த விபாசனா அப்படிங்கிறது கோயங்கா சீன ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாட்டிலும் சென்டர் இருக்கு. 10 நாள் கிளாஸ். முதல் நாள் உள்ள போன முதல்ல புக் பண்ணிடலாம். ஆன்லைன் tamma.org வெப்சைட். அதுல போனீங்கன்னா உங்க பேர், அட்ரஸ், போன் நம்பர்லாம் பதிவு பண்ணீங்கன்னா ஆன்லைன் புக்கிங். என்ன டேட் இருக்கும், எந்த 10 நாள்ல நீங்களே பார்த்து புக் பண்ணிக்கலாம். போனா உள்ள போகும்போது 10 ட்ரெஸ், 10 சோப்பு சீப்பு, கண்ணாடி எடுத்து உள்ள போகணும். பெட்ஷீட், தலைகாணி எல்லாம் கொடுப்பாங்க. தட்டு, சாப்பிட்றதுக்கு, தியானம் பண்றதுக்கு இடம் எல்லாம் கொடுப்பாங்க. உள்ள போனா அவ்வளவுதான், நோ கான்டாக்ட் வெளி உலகத்துக்கு. யார்கிட்டையும் போன் பேசுற 10 நாளைக்கு. உள்ள போறீங்க, காலையில 4 மணிக்கு பெல் அடிப்பாங்க, எந்திரிக்கணும். 4 மணிக்கு ஒரு இடத்துல உட்காரணும் தியானம் பண்றதுக்கு. ஒரே இடம் தான், எழுதி உங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க, உட்காரணும். 6:30 மணிக்கு தியானம் பண்ணணும். தியானம் என்ன?
இந்த மாதிரி சக்கராத்தியான காசு அப்படிலாம் கிடையாது. சும்மா இருக்கணும், கண்ண முடியும், அவ்வளவுதான். தியானம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. சும்மா இருக்கிறது தான் தியானம். கண்ண மூடி பேசாம உட்காந்துருக்கணும். 6 மணிக்கு எழுப்பிடுவாங்க. எதிர்த்து போய் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு 8 மணிக்கு வந்து உட்காரணும். 11 மணிக்கு பெரியடிப்பாங்க. மார்னிங் போய் சாப்பிட்டு 1 மணிக்கு வந்து உட்காரணும். 5 மணிக்கு பெரியடிப்பாங்க. மார்னிங் சாப்பிட்டு வந்து உட்காரணும். 8 9 மணிக்கு பெரியடிப்பாங்க. போய் தூங்கணும். இவ்வளவுதான். இது 10 நாள் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணக்கூடாது, பேசாம இருக்கணும். என்ன ஆகும்? நான் சொல்றேங்க, எனக்கு ஒரு சிக்கல்லாம் வந்துச்சு, பல சிக்கல் வந்துச்சு. 2 பேர்த்த கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வெறித்தனமா இருந்தேன். இந்த பயிற்சிக்கு போயிட்டேன். போய் உட்கார்ந்தேன். முதல் நாள் இந்த ஆள் மனசுல பதிவாயிருச்சா 2 பேர்த்து கொலை பண்ணணும்னு உட்கார்ந்தேன். முதல் நாள் அப்படியே இறங்கிட்டே வருது. கரெக்டா போய் எப்படி எல்லாம் கொலை பண்ணணும் பிளான் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஏன்னா அமைதியா உட்காந்து பிளான் இருந்துச்சு, எப்படி எல்லாம் கொலை பண்ணாலும் யோசிச்சு வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. 2வது நாள் உட்கார்ந்தேன். இன்னும் கொஞ்சம் ஆள் மனசுல கீழே போதா, அப்ப என்ன கொலை பண்ணிட்டு எதுக்கு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு நேரா போய் 2 அடி அடிச்சுட்டு வந்துடலாம். 2வது நாள். 3வது நாள் எதுக்கு அடிச்சுட்டு போன்ல கூப்பிட்டு திட்டிடலாம். 4வது நாள் எதுக்கு திட்டிட்டு சும்மா விட்டுடலாம். 5வது நாள் எதுக்கு சும்மா விட்டுட்டு போய் திருத்தலாம். அப்புறம் அவங்களை பார்த்து அன்பு வருது. அப்புறம் தான் புரிஞ்சுது, உண்மையிலேயே நமது ஆள் மனசுல அன்பு, அமைதி, நிம்மதி, சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. இனி இதுவரைக்கும் யாருமே அந்த இடத்துக்கு போனதே இல்லை. அந்த இடத்துல எல்லாம் போய் ஒரு பதிவு பண்ணி வச்சுட்டா, நான் ஏன் ஒவ்வொரு யோகா கிளாஸ்லயும் அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், புத்திசாலி சொல்றேன்னா, அவ்வளவுதான். நீங்க எல்லாம் மாறிடுவீங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க மாறிடுவீங்க. இப்படி நம்ம ஆள் மனசுல நிறைய பதிவுகள் பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுது? நம்மளுக்கு மீறி குட்டி சொல்றோம் இல்லையா, நினைக்கிறேன் முடியலன்னு. சிகரெட் நிறுத்தணும், நான் முடிவு பண்ணிட்டேன், புத்தி முடிவாயிடுச்சு, மனசு கேட்க மாட்டேங்குது. தண்ணி அடிக்கிறாங்க, கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஆசையா நிறுத்தணும் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஏன்? ஆள் மனசுல பதிவாயிருச்சு. ஏன்? கெட்ட பதிவுகள் அதெல்லாம். இப்படி ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஆள் மனசுல கோடிக்கணக்கான பதிவுகள் இருக்குங்க. அதை அத்தனையும் தூக்கி வெளியே வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிம்மதி, அமைதி, சந்தோஷமா மட்டும்தான் இருக்குங்க. அதனால தயவு செய்து வெப்சைட்ல போய் தம்மா.org DHAMMA தம்மா போட்டீங்கன்னா விபாச்சனா மெடிடேஷன் வரும். அது எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இருக்கு. அதை புக் பண்ணுங்க. தயவு செய்து எப்ப ஃப்ரீயா இருக்கோ DHAMMA போய் ஜாயின் பண்ணிருங்க. 10 நாள் போயிட்டு வெளியே வந்து பாருங்க. அந்த 10 நாள்ல உங்க மனசுல இருக்கிற எல்லா குப்பையும் நீங்க அந்த இடத்துல இறங்க 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 அந்த குப்பையெல்லாம் வெளியே போகுங்க. வெளியே போய் பியூர் மைண்டா இருக்கும். ஆள் மனசுல பதிவே இருக்காது, கெட்ட பதிவே இருக்காது. ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் பார்த்துட்டு, நீங்களா அப்படியா கேட்பாங்க. யார கொலை பண்ணணும் கொடுத்தணும் வெட்டணும் நினைச்சீங்களோ அவங்க பார்த்தா சிரிப்பீங்க. சந்தோஷமா இருக்கீங்க, இந்த 10 செலவு வச்சுட்டு கொடுத்து வந்துருக்கீங்க. எல்லாம் புரிஞ்சுருங்க. நாம எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. அதனால நான் ஆரம்பத்துல முன்ன நிறைய விஷயம் நினைச்சேங்க, நடக்குது எனக்கே போர் அடிக்குது. ஏன்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கிற வரைக்கும் ஸ்பீடா இருக்கு, நடந்து முடிச்சா போர் அடிக்குது. நானும் பார்த்தேன், என்ன இது எது நினைச்சா நடக்குதுன்ட்டு. அப்புறம் என்ன பண்ண, பெரிய பெரிய டாக்டர் யோசிச்சுங்க, பார்த்தா அதுவும் நடக்குது. உலக மக்கள் ஆரோக்கியம், எல்லாரும் ஆரோக்கியமா நினைச்சா பாருங்க, அதிகபட்சம் 6 வருஷம் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. எனக்கு பயமாயிருச்சு, ஐயோ உலக மக்கள் ஆரோக்கியமா இருக்கு, டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம். நான் பார்த்தேன், சரி இதெல்லாம் முடியாது. இப்ப புது டார்கெட் எழுதி வச்சுட்டு என்ன தெரியுங்களா, ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரே ஒரு முறை சிஎம் ஆகும், சும்மா 5 வருஷம் தான், அதுக்கு மேல ஆக மாட்டேன். ஏன் தெரியுமா, அடுத்த 5 வருஷம் பிஎம் ஆகும், அப்புறம் பிஎம் ஆக மாட்டேன். ஏன்? அதுக்கப்புறம் யூஎன் செக்ரட்டரி ஆகும். எவ்வளவு வேலை இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா அணு ஆயுதத்தையும் தூக்கி ஏன் கையால் அழிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பாருங்க, இப்ப நான் கன்ஃபர்மேஷன் பண்றேன், பிரபஞ்சத்துக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். என்ன பண்ண தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க நினைப்பீங்க அதெல்லாம் ஆக முடியுமான்னு. எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. காசா படமா நினைச்சு பார்த்தா நடக்குது, நடந்து போக வேண்டியதானே. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் டெய்லி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஒபாமா கூப்பிடு, ஒபாமா வா, அடிச்சுக்க போய் டெய்லி கடந்து இருக்கேன்.
கனவு காணுங்கள் நடக்கும் அப்துல் கலாம் சொல்லாருல்ல, கனவு காண வேண்டியதானே, நடந்துட்டு போகுது. என்ன இருக்கு? எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இது மிஞ்சி மிஞ்சி போன 4-5 வருஷத்துல நடந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியல, போர் அடிக்கும். சரி, புதுசா யோசிப்போம். என்ன போல் வாழ்க்கை நினைச்சு பார்க்கறதுக்கே வக்கு இல்ல. அப்படி நடக்கும். உட்கார்ந்துட்டு நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு உட்காந்து அப்பதான் நடக்கும். எது வேணுமோ நினைச்சு பாருங்க, சந்தோஷமா நடக்குங்க. ஏன் தெரியுமா? இப்படி நினைச்சு பார்க்க கற்பனை பண்றோம் இல்லைங்களா? நான் இந்த மாதிரி யூஎன் செக்ரட்டரி ஆவேன் அப்படிங்கிற விஷயத்த இது வரைக்கும் நான் 1000 முறை சொல்லியிருப்பேங்க. என்னோட ஜிமெயில் ஐடி தெரியுமா? யூஎன் பிரசிடென்ட் பாஸ்கர் @gmail.com போட்டு வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள அப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? இவனுக்கு அது பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போயிடும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படி ஆகணுங்கிறது பிரபஞ்சத்துடைய வேலை, அது கடவுளுடைய வேலை, அது நம்ம வேலை இல்ல. நினைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. சோ இருக்குது ஹையஸ்டா நினைக்கிறேன். உங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா? நாம குட்டியா வச்சுட்டு இருப்போம். இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இருக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கணும். அப்ப அதான் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். 5 வருஷம் ப்ரமோஷன் நடக்கும். இதே உட்கார்ந்துட்டு அடுத்த மாசம் கம்பெனி ஓனர் ஆகணும்னு நினைச்சு பாருங்க. காசா பணமா நினைச்சுதாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, நினைக்க கூட முடியலையே, உங்களுக்கு எப்படி நடக்கும்? அதனால இனிமேல் நீங்க மத்தவங்கிட்ட பேசும் பொழுது உங்க வார்த்தையை கவனிங்க. நீங்க என்ன பேசுறது நடந்துடும். சோ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? நினைப்பு தாங்க பொழப்பு கெடுக்குது, நினைப்பு தான் பொழப்பு கொடுக்கும். அதனால இனிமேல் நீங்க யார்கிட்டையும் எதுவுமே கேட்க வேண்டாம். எது வேணுமோ டைரக்டா பிரபஞ்சத்துல கேளுங்க. இன்னொரு விஷயம், பிரபஞ்சத்துக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர்ல கேட்கக்கூடாது. பாருங்க, நீ எனக்கு இது கொடுப்பியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. என்னை எப்படியாவது நீ இப்படி பண்ணிருவியா கேட்கக்கூடாது. எனக்கு குடுன்னு கேட்கக்கூடாது. கொடுத்துட்ட மாதிரி நினைச்சு கற்பனை பண்ணிக்கணும். குழந்தை இல்லையா, போயிட்டு நீ மட்டும் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து அப்படின்னு பிரபஞ்சத்தை கேட்கக்கூடாது. பிளீஸ் பிளீஸ் எனக்கு இந்த வருஷம் எப்படியாவது குழந்தை கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. குழந்தை கொடுப்பியா கேட்கக்கூடாது. கற்பனை பண்ணணும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறேன். யோசிச்சு பார்க்கணும். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க, வயிறு பெருசா இருக்குது, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் போட்டுருக்காரு, சுகப்பிரசவம் நடக்குது, உடனே குழந்தை சூப்பரா இருக்கு, அதுக்கு பேர் வைக்கிட்டு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த கற்பனை உங்க ஆள் மனசுல பதிவாகி தினமும் அதே கற்பனை செய்ய செய்ய அது ஆள் மனசுல பதிவாகி அந்த ஆழ்மன பதிவு பிரபஞ்சத்தையும் கடவுளையும் இழுத்துட்டு அந்த காரியத்தை செய்ய வச்சிருங்க. அட் எனி காஸ்ட். எது நடக்கலாங்க. பக்கவாதம் வந்துருச்சா உட்கார்ந்து யோசிங்க, அப்படியே ரிலீஸ் ஆகும். சொன்ன நம்ப மாட்டீங்க, அக்கறையில நினைங்க. பிரபஞ்சத்துக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு. பக்கவாதம் வந்துருச்சா உட்கார்ந்துட்டு நல்லபடியா நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். நானே நல்லபடியா நடக்கிறேன், இங்க போறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், என் ஃப்ரெண்டு ஆச்சரியப்படுறா, டேய் நீயாடா பக்காவ சரியா போச்சாடா வாடா கைவிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். எது வேணுமோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. எதை பத்தி பேசுறீங்களோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. நான் இந்த மாதிரி நெகட்டிவாவும் பேசி பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கேன், பாசிட்டிவாவும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கேன். எது நினைக்கிறோமோ அது நடக்குதுங்க. இதுதான் சீக்ரெட். சீக்ரெட் வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எது வேணுமோ அதை திரும்ப திரும்ப நினைக்கணும், கனவு காணணும், கற்பனை பண்ணணும். உங்களுக்கு ஒரு படத்துல ஹீரோ நினைக்கணும்னா ஒரு ஹீரோயினோட போட்டோ உங்க போட்டோ எடுத்து கிராபிக்ஸ் பண்ணி வீட்டுல பெருசா ஒட்ட வைக்கணும். அது படம் பேர்ல நீங்களே வச்சுக்கணும். இசையெல்லாம் ஏஆர் ரஹ்மான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வீட்டுல ஒட்ட வச்சிடணும். டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், போஸ்ட் வச்சு ஒட்டுற மாதிரி டெய்லி பார்த்து கடைசி நீங்க ஹீரோ ஆயிருவீங்க. அப்படி இருக்கிற ஆசை இருக்கு. தமிழ்நாடு கூட ஒரு படம் நடிக்கணும், கண்டிப்பா நடக்கும். நினைச்சா நடக்கும், நடிச்சுட்டு போக வேண்டியதானே. பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குங்க. நீங்க எது கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்குங்க. கேட்கறதுக்கு நமக்கு தெரியலீங்க. அதனால இனிமேல் எது கேட்டாலும் பாசிட்டிவா கேளுங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், என்னால முடியாது, எனக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. எது வேணுமோ அதை மட்டும் பாசிட்டிவா கேட்கணும்.